ஆண்டவருக்கு இப்ப பாருங்க, நான் சுமக்க கூடாத துக்கத்தை நான் சுமக்கும் போது அது என்ன எங்க தான் கொண்டு போகுதுன்னா தேவனை விட்டு தூரமாய் கொண்டு போகிறது. இன்னைக்கு நம்ம எந்த துக்கத்தை சுமக்கிறோம்? தேவனை விட்டு தூரம் போகிற துக்கத்தை சுமக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடு. ஆங்கிலத்தில் அது எப்படி இருக்கும்? அவர் மேல எரிந்து விடு. கர்த்தர் மேல உன் பாரத்தை எரிந்துரு, தூக்கி போட்டுரு அப்படின்றார். தூக்கி போட்டுரு, அதை தூக்கி போட்டுரு. ஏன்னா அது இந்த துக்கம் உன்னை ஜெபம் பண்ண விடல, இந்த துக்கம் உன்னை தேவனிடத்துல சேர விடல, இந்த துக்கம் உன்னை தேவனோடு நெருங்க விடல, இந்த துக்கம் உன்னை தேவ சமூகத்தில் அமர விடல. அது நீ சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் விட்டு விடு. ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் அதை மாத்திட்டு நீ எதை சுமக்கணுமோ அதை நான் உனக்கு வைக்கிறேங்கிறார். நீ சுமக்க வேண்டிய நுகத்தை நான் உன் மேல வைக்கிறேன். ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தேன், என்னை குறித்த தேவ திட்டம் இன்னும் வெளிப்படவில்லையே, நான் என்னெல்லாமோ கேட்டு பார்த்தேன் வெளிப்படவில்லையே. ஆண்டவர் சொல்றார், இது வெளிப்படுகிற சீசன். ஆமே ஆண்டவர். ஆனா என் வாழ்க்கையில துக்கத்தின் மேல துக்கம், வேதனை மேல வேதனை. ஆமே, உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் வெளிப்படுவதற்கான பிறப்பிடம் இன்னைக்கு தேவன் உன்னை வைத்திருக்கிற சூழ்நிலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். சாராள் கடினமாய் நடத்தினது நிமித்தமாய் ஆமேன் ஆகார் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு வருகிறார். வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு வனாந்திரத்துல இன்னொரு துணை இல்லாம எவ்வளவு பெயின்ஃபுல்லான வேலை நேரம். ஆனா அந்த இடத்துல தான் அவள் பிள்ளையை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்பது பிறப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல இப்படி நிறைய சாட்சிகளை நமக்கு சொல்ல முடியும். ஒரு தேவ பிள்ளை, நான் சுமக்கிற இந்த துக்கத்தினால நான் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா ஜெபம் பண்றேன், இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமா ஆண்டவர்கிட்ட நெருங்குறேன், இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனை தேடுகிறேன், இதுவரை இல்லாத அளவுக்கு வார்த்தையை நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த துக்கம் தேவன் நீங்கள் சுமக்கும்படி உங்கள் மேல வைத்தது. கர்த்தர் தருகிற வார்த்தை, இந்த துக்கம் நிச்சயம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கும் போதே எப்படிதான் கொடுத்தார் என்றால், இந்த வார்த்தையை நான் டச் பண்ணதுனால இதை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் தருவேன்னு சொல்லல, தந்துட்டேன்னு சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் அப்படின்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தின் 19, 20, 21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை வாசிக்க கேட்கலாம். கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுப்பேன் சொல்லல, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? நமக்கு எப்படி தெரியும்? நான் தருவேன்னு சொன்னீரே, அப்படி இல்லை. ஆண்டவர் ஒன்னு தரணும்னு தீர்மானிச்சுட்டாருன்னு வைங்களேன், தந்துருவாரு. இப்போ சந்ததியே இல்லை. சந்ததியை தாங்கன்னு கேட்கும் போது அவர் சந்ததிக்கு தருவேங்கிறார். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் வாயிலிருந்து பொய் வராது நம்புறவங்க சத்தமா ஆமென். ஆண்டவர் சும்மா சும்மா தருவேன் 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 இப்படி பேசுகிறவர் இல்ல. ஆண்டவரை தருவீரா? தந்துட்டேன்ல உனக்கு. அப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? என்ன ஆண்டவரே, வயசு வரை 86வது. ஆமென். இதுவரை தருவேன்னாரு, இப்ப என்ன சொல்றாரு? தந்துட்டேன். ஆண்டவரை பிளான் போட்டு விளையாடி. சில டூருக்கு பிளான் போடுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது, நாங்களாம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எங்க டூருக்கு பிளான் போட்டோம்னா கொடைக்கானல் பிளான் போட்டோம். பிளான்ல போயிட்டு வந்துட்டோம். செகண்ட் இயர் படிக்கும்போது பெங்களூர் பிளான் போட்டோம், அதுவும் பிளான்ல போயிட்டு வந்துட்டோம். தேர்ட் இயர் படிக்கும்போது பிளான் போட்டுட்டு இருக்கும்போது சொல்றேன், பிளான் தானே போடுவோம், சும்மா போடுவோம் சுவிட்சர்லாந்துக்கு. ஆமே, போயிட்டு வந்தாச்சுல, போயிட்டு வந்தாச்சு, ரைட். நம்ம பிளான். ஆண்டவரே விளையாட்டு காட்டுறீங்களா? 75 வயசுல தருவேன்னாரு, 86 வயசுல தந்துட்டேன்ல. தந்துட்டீரா? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது தந்துட்டாரோ? ஆண்டவர் தரும்போது இதுலதான் ஆண்டவர் சும்மா, அதாவது ஆண்டவர் நயங்காட்டி நம்ம இழுத்தாலும் அதுல பொய் இருக்காது. ஆண்டவர் ஆசை காட்டி இழுத்தாலும் அதுல என்ன இருக்காது தெரியுமா? பொய். ஆண்டவர் சொல்லும் போது தெளிவா சொல்றார். ஆமென். என்ன சொல்றார்? கேனியர், கெனிசியர்,
கத்மோனியர், ஏத்தியர். அதன் அர்த்தம் என்ன? நாளைக்கு நான் எதை அடைய போகிறேன் என்பதும் அவருக்கு தெரியும். நான் சுதந்திரிக்க போகிற என் சுதந்திரமும் அவருக்கு தெரியும். நான் சந்திக்க போகிற என் பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இது நடுவில் ஆமென், ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அல்லது ஒரு நன்மையை வச்சிருக்கும் போது எப்பவுமே சத்துருக்கள் அதை சுத்தி இருக்கதான் செய்வாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கரம் அதில் இருக்கிறதுனால உங்களுக்குரியது உங்க கையில வரும். சத்துருவே வந்தாலும், ஒரு பாளையமே எதிர்த்தாலும் அது. இப்ப ஆபிரகாம்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறார். இப்ப 400 வருஷம் கடந்தாச்சு. இப்ப மோசே வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆமே. அப்பொழுது கர்த்தர் முட்செடியில மோசைக்கு தரிசனமாகி என்ன சொல்றார் அப்படின்னா, யாத்திராகமம் 3:17 வாசிக்கலாம். அதுல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும். அங்க என்ன சொல்றார்? இங்க என்ன சொல்றார்? கொண்டு போவேன், கொண்டு போவேன். அப்ப இங்க என்ன சொல்லல? ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆயிட்டு, அவர் தந்துட்டாரு. இனி என்னதான் செய்யணும்? அவர் என்ன கொண்டு போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தந்துட்டார், கொண்டு போயிட்டு இருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு பேர் அதனாலதான் யாத்திராகமம், யாத்திரை, எக்ஸோடஸ். இப்ப அவர் என்ன பண்றாரு? அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு பயணம். ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிராமிஸ உங்க லைஃப் உடைய ரிசல்ட்டா நீங்க பார்த்துட்டு டிராவல் பண்ணுங்க. ஆமா, அந்த அப்படி பார்த்ததுனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கூட அப்பா இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். 400 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேங்கிறார். 400 வருஷம் கழிச்சு இதெல்லாம் யாரும் ஞாபகத்திலே வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மாத்தல. நம்ம தான் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தத்தை மாற்றுவோம். போன வாரம் என்ன ஆண்டு? ஜெயத்தின் ஆண்டு. இந்த வாரம் என்ன ஆண்டு? திருப்தியின் ஆண்டு. அதுக்கு முந்தின வாரம் என்ன ஆண்டு? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டு. ஆமே. நம்ம மாத்திட்டே இருப்போம், ஆண்டவர் மாத்த மாட்டார். இவர் அதை கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஆண்டவர் இப்போ என்ன பேச போறீங்க? கொண்டு போறேன். எங்க கொண்டு போறீங்க? எதை நான் உனக்கு கொடுத்தனும் அதை அடையும்படிக்கு நான் உனக்கு கொண்டு போறேன். ஹல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் இருக்கு தெரியுமா? ஆமா, உங்க பழைய ஃபைல் எல்லாம் தட்டி பாருங்க. அவர் என்னென்ன கொடுத்தார் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆமே. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே, கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். ஆமே. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சூழ்நிலை மாறினதும், திடீர்னு பார்வோன் வந்ததும், பிரச்சனை மாறினதும், கர்த்தர் கொடுத்ததெல்லாம் மறந்துடுவோம். நம்மளா புதுசா ஒண்ணு ரெடி பண்ண பார்ப்போம். இல்ல, ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்கிறார் பாருங்க. வருஷம் 400 தாண்டுது, 400 தாண்டுது. கர்த்தர் சொல்ற, இப்ப நான் கொண்டு போவேங்க. இங்க கொடுப்பேன்னு சொல்லல, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. ஆமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. அவர் சொல்ற, அங்கே பாரு, நான் உனக்கு கொண்டு போவேன் அப்படிங்கிறார். எப்படி கொண்டு போவார்? உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஆமே, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. கொடுத்தேன், கொண்டு போவேன். எப்படி கொண்டு போவார்? இப்ப ஒரு பிள்ளைய ஒரு அப்பா எப்படி கொண்டு போவாரோ அப்படியே. அதன் அர்த்தம் என்ன? வாக்குத்தத்தத்தை உடையவர்கள் அவங்க வாழ்க்கை ஓட்டத்துல அவங்கள அனாதையா நடக்க விட மாட்டார், அப்பாவோடு நடக்க வைப்பார். ஆமை, நான் அனாதை அல்ல. ஆமை சொல்லுங்க, நான் அனாதை அல்ல. வாக்குத்தத்தத்தை உடைய தேவ பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளை கிடையாது. அவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமே.